இயேசு அன்போர் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்பது அவர் நம்மை கனின் மணியைப் போல பாதுகாப்பாக நடத்துகின்ற தேவன். இந்த தேவன் சதா காலம் நம்மோடு இருக்கின்ற தேவன். இந்த தேவனுக்கே துதிக நம்ம இனி உண்டாகட்டும். கர்த்தருடைய அன்பை ரசித்து பாருங்கள். அது நாளுக்கு நாள் ஒரு மனிதனை உருவாக்கும், பக்குவப்படுத்தும், பண்படுத்தும். மாறாக இந்த சமூகத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு செல்கின்ற சந்தேகமில்லை. நாம் கடந்த நாட்களிலே புதிய பிரமாணத்திலே அதை தேவனுடைய நீதியான செயல்பாட்டின் கீழ் தியானிக்கப் போகின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது நாம் ஒரு உகந்த வாசலாக இருக்க வேண்டும். நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அதில் எந்த சந்தேகமில்லை. நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், அவருடைய வார்த்தை தினம் தினம் தியானித்து அவருக்குள் நடக்க கற்றுக்கொண்டால் நிச்சயம் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்வார் என்ற சந்தேகமில்லை. கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். நம்ம ஒரு ஜெபத்தை எடுத்து தேவனுடைய நீதியான செயல்பாட்டின் கீழ் உள்ள காரியங்களை நாம் பார்க்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் என்னுடைய மகளாய் ஒரு ஜனமாய் வந்து நிற்கிறோம் சாமி. கர்த்தாவே, ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை போஷித்து புஷ்டியடை உதவி செய்யும். தடைகள் மாறட்டும். இந்த வார்த்தையை கேட்கக்கூடாதபடி ஏற்படுகின்ற இன்னல்கள், இக்கட்டுகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போகட்டும். நீதி சால்வை தந்தவர்களும் உடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் உயிர்ப்பிக்க செய்து உமக்கும் ராஷ்டிற்கும் உகந்த மகளாருக்கு உதவி செய்யும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். முற்றிலுமாக சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உடைய செவியெல்லாம் திறந்தார். இயேசு மீது பிதாவே, ஆமென். 2 பேதுரு 1:4 நாம் வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது. சீனாவில் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி தீவிய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு திட்டங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதிலே நாம் இச்சையை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு நாம் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகின்றோம். இந்த கேட்டுக்கு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தேவனுக்கு புறம்பான காரியங்கள் செய்கின்றது, தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் செய்கின்றது, அல்லது தேவனுடைய கட்டளைகளை மீறுவது, கீழ்ப்படியாமல் துன்மார்க்கத்தனமான காரியங்கள், இவையெல்லாம் கேட்டுக்கு என்று நாம் பார்க்கின்றோம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு என்று நாம் பார்க்கின்றோம். தீங்கான குணங்கள், பொறாமை, எரிச்சல் அல்லது பிரமாணங்கள் மீறுதல், களவு, விபச்சாரம், இது போன்ற பாவமான செயல்கள் அனைத்தும் கேட்டுக்கு என்று நாம் பார்க்கின்றோம். என்று சொல்லப்போனால் நரகத்தை நோக்கி செல்லும் பாதையானது கேட்டுக்கு போகும் பாதை. அந்த பாதையானது நன்மை விளைவிக்காது, தீங்கை விளைவிக்கும், தேவனுடைய மகத்துவத்தை விளங்க செய்யாது, பாதாளத்தை கொண்டு மரணிக்க செய்யும். தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் அனைத்தும் கேட்டுக்கு போகின்ற வழியாய் காணப்படுகின்றது, பாவமான காரியமாய் காணப்படுகின்றது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:11 முதல். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் காணப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த பூமியிலே வாழ்கின்ற மனிதர்கள் ராட்சத மனிதனோடு தகாத விதமான காரியங்களை செய்து வந்தார்கள். நாம் ஆதியாகமத்திலே பார்க்கக்கூடும். பூமி முழுவதும் சீர்கேடாய் காணப்பட்டது. அது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பாய் காணப்பட்டது. இது நிமித்தமாக உலகம் இச்சையினால் சீர்கெட்டு காணப்பட்டது. மனிதரும் அதனோடு சேர்ந்து சீர்கெட்டவர்களாய் காணப்பட்டார்கள். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டார்கள். தேவன் அழகாய் பார்த்து உருவாக்கிய அந்த உலகத்தில், இந்த பூமியில் மனுஷர்கள் தன் சுய பற்றினாலும் சுய பலத்தினாலும்
சுய சிந்தையினாலும் இந்த பூமி முழுவதையும் பாவத்திற்குள்ளாக கொண்டு சென்றார்கள். தேவனுக்கு விரோதமான காரியங்களில் செயல்பட்டார்கள். உருவ சிலைகளை உண்டு பண்ணி தேவனுக்கு புறமான காரியங்கள் செய்து நமஸ்கரித்து வந்தார்கள். படைத்தவர் ஒருவர், ஆனால் அவருக்கென்று ஒரு கன்றுக்குட்டிகளை உருவாக்கி, பன்றியை உருவாக்கி, இது போன்ற அவர்களுக்கென்று தோன்றிய உருவங்களை உருவாக்கி அந்த உருவ வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தார்கள். அந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு அருவருப்பாய் காணப்பட்டது. ஏற்பாட்டு காலத்திலே ஆதியாகமத்தை நாம் வைத்து அமைக்கக்கூடும். இது போன்ற காரியங்கள் முழுவதும் பூமியிலே பரவி காணப்பட்ட பொழுது மாம்சமனை யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கற்றுக்கொண்டு வந்தார்கள். ஒருவரும் நன்மையான காரியத்தில் ஈடுபடவில்லை. மாறாக கேட்டுக்கு போகின்ற வழியை தான் பின்பற்றினார்கள். பாதாளத்துக்கு செல்லும் வழியை தான் பின்பற்றினார்கள். அன்புக்குரிய தேவ ஜனமே, இன்றைக்கும் நமக்குள்ள நம்முடைய இதயத்திற்குள்ள கேட்டுக்கு போகின்ற சிந்தை இருந்தால் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணித்து, கர்த்தாவே என் இருதயத்தில் நீர் வார், எனக்குள்ளே இருக்கிற கசப்பை எடுத்து போடும் என்று சொல்லி மனத்தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்தை நாம் கேட்டு வந்தோம் என்று சொன்னால் நம்மை புறம்பே தள்ளாமல் மார்போடு அணைத்து கொண்டு நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவருடைய சமூகத்தில் பொன்னாக விளங்க செய்வார் என்று சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது. ஹல்லேலூயா. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகவும் இல்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகவும் இல்லை என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்கள், இந்த ஜனங்கள் எல்லாரும் பாவமான பாதையை பின்பற்றினார்கள். இந்த ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகின்ற வழியை பின்பற்றினார்கள். தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டிகளை வார்த்து வந்தார்கள். தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திற்குள்ளாக சென்றார்கள். நன்மை செய்கிறவன் அந்த இடத்தில் ஒருவனாகிலும் இல்லை. பழிவாங்குதல், களவாடுதல், சூறையாடுதல், இது போன்ற காரியங்களில் தான் மனிதர்கள் காணப்பட்டார்கள் ஒழிய நன்மை செய்து ஜனக்கூட்டத்தை நல்வழியில் நடத்தவில்லை. ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி வார்த்தை சொல்லுங்கள். பாருங்கள், நம்முடைய இருதயம் எந்த அளவிற்கு சீர்கெட்டதாய் காணப்படுகின்றது, நம்முடைய இருதயம் எந்த அளவிற்கு பாவத்தை நோக்கி செல்கின்றது, சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரிய தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது போல நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்ற வார்த்தையின்படி நாம் யாரும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. கர்த்தாவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய சமூகத்தில் கம்பீரமாக இருக்க வேண்டும். நான் செய்கிறேன், நான் உமக்காக ஒளி செய்கின்றேன், உமக்காக எளிமை பிரகாசிக்கிறேன், உமக்காக பாடுபடுகிறேன் என்று சொல்லி மார்க் 32 சமூகத்தில் நற்செய்தியுள்ளவராய் காணப்பட வேண்டும். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகவும் இல்லை என்று சொல்லி பாருங்கள். தேவனுக்காக திறப்பெண்ணக்கத்தக்க மனுஷன் ஒருவனாக காணேன் என்று சொல்லி தேவன் இடத்திலே கண்ணீர் வடிக்கின்றார். அந்த தேவனுடைய சமூகத்தில் நிற்கின்ற நாம் அவரை நோக்கி விசுவாசத்தோடு வந்தோம் என்று சொன்னால் நம்மை அவர் புறம்பே தள்ளாமல் அவர் மார்போடு சேர்த்து கோளறுமை சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. இதைதான் நான் சொல்கின்றார். எனக்காக திருப்பெண்ணுக்கத்தக்க மனுஷன் யார் என்று சொல். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவே நான் நிற்கிறேன் என்று சொல்லுங்கள். நம்முடைய ஜெபத்தை அங்கீகரித்து மார்போடு சேர்த்து கொள்வார் என்ற சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலம். நம்முடைய ஆத்மா அந்த உலக இச்சையை நோக்கி ஓடும். நம்முடைய எண்ணங்கள் அந்த உலக இச்சையை நோக்கி ஓடும். நம்முடைய கண்கள் அந்த உலக இச்சையை நோக்கி ஓடும். கொஞ்சம் சிந்தித்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவே நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று சொன்னால் ஒரு விசை கூட தாமதிக்காமல் உங்களை கரம்பற்றி தூக்க வல்லவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கின்ற போல் கேட்டுக்கு போகின்ற காரியத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை இவ்வாறாக நம்ம கற்றுக் கொடுக்கின்றது. பார்க்கலாம். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதோரையும் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்தகமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள்
என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின் வாங்கி போனார்கள். அப்படி என்றால் நம்முடைய இருதயம் எந்த அளவிற்கு கடினப்பட்டு காணப்படுகின்றது. தேவனின் அழகான பூமியிலே என் பிள்ளைகள் என்னை ஆராதித்து என்னை துதித்து பாடி மகிழ வேண்டும் என்று விரும்புகின்ற தேவன் அந்த வார்த்தையை கீழ்ப்படியாமல் தேவனுக்கு புறம்பாக, தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக காரியங்களை நடப்பித்து தேவனுக்கு கோபம் உண்டாக்கி அவருடைய சமூகத்தில் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழுப்பினர்கள் யாரும் இந்த உலகத்திலே இல்லை. யாரும் இன்றைக்கும் இந்த உலகத்திலே இல்லை. நீங்கள் நினைக்கலாம், தேவனுடைய வார்த்தையை கொண்டு இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, அவர்கள் தான் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறான்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இந்த குறித்த ஜனமே, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளப்பட்டே என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த வார்த்தைக்கு நிகராக ஒன்றையும் கூட்டக்கூடாது, கருத்தக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்கின்றோம். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்விலே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி என் வாழ்விலே நான் எப்படி இருக்கிறேன், இந்த வார்த்தையின்படி நான் நன்மையான வழியை பின்பற்றினேனா, இந்த வார்த்தையில் நான் தீங்கான வழியை செய்தேன் என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதனால் சொல்கின்றார், என் மகனே என் மகளே, என் கற்பனைகளை கைக்கொள், என் கட்டளைகளை பின்பற்று, அப்பொழுது நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று சொல்கின்றார். கர்த்தருக்கு பயப்பட ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்கின்றார். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள்வேன் சொல்லி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொண்டு, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தையும் புத்தியும் சம்பாதித்துக்கொள்வேன் சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்படி தேவன் நமக்கு நன்மை விளைவிக்கின்ற காரியங்கள் அநேக நமக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு அவருடைய இருதயத்தை கோபம் உண்டாக்கி அவரை விட்டு பின்மாறி போகின்ற பொழுது நாம் பாதாளத்துக்கு செல்லும் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சமூகத்தில் அவரை பின்பற்ற வேண்டும், அவரை நாட வேண்டும், அவரை தேட வேண்டும். ரட்சிக்க பெற்றோம் என்று நாம் இருந்துவிடக்கூடாது. இந்த ரட்சிப்பின் மகத்துவம் என்ன என்பதை நாம் வேதத்தின் மூலமாக நாளுக்கு நாள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி அறிகின்ற பொழுதுதான் நம் ஆவிக்குரிய வாழ்க்கை மேலே மேலே வளர்ந்து கொண்டு செல்வோம். அதை விட்டுப்பட்டு இந்த வார்த்தையின் தமக்கு நேராய் வளைத்து கொண்டு கர்த்தரை ஆசிரியப்பார் உயர்த்துவார் என்று நாம் எண்ணினோம் என்று சொன்னால் அதில் ஒரு பயனும் இல்லை. ஒரு வார்த்தை ஒரு மகனை நோக்கி வருகின்றது என்று சொன்னால் முதலாவது அந்த வார்த்தை நிமித்தமாக அந்த மகன், அந்த மகள், அந்த ஜனம் கீழ்ப்படிய வேண்டும். அது இல்லாமல் ஒரு அற்புதமும் நடக்காது, ஒரு மாற்றமும் வராது. நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சில நபர்கள் தேவனுடைய வார்த்தையை இந்த வாலிப பிரயாத்திலே தேவனுடைய வார்த்தையை தனக்கு ஏற்றாற்போல் வளைத்து கொண்டு தேவன் என்னோடு பேசினார், எனக்கு உணர்த்தினார், நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பார் என்று தன்னைத்தானே ஒரு கற்பனை மயம் கொண்டு மற்றவர்கிட்ட பேசுவாங்க. கடைசியில் பார்த்தோம்னா, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, ஐயோ என் காரியம் இப்படி போச்சு என்று சொல்லி கடைசி நேரத்தில் கதறுவார்கள். நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தீங்கு பண்ணேன், நான் அதை நம்புறது தப்பான்னு சொல்லி. தேவனுடைய வார்த்தை நம்மளால் மாற்றம் போதாது. அந்த நம்பிக்கைக்கு ஜீவன் கொடுக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் செய்யாமல் நம்ம தேவனுடைய சமூகத்தில் வார்த்தை எனக்கு வந்துட்டு நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், நான் பெரிய ஊழியக்காரன் ஆயிடுவேன். நெவர். அந்த வார்த்தையின் தன்மை என்ன, அந்த வார்த்தையில் என்ன இருக்கின்றது, அந்த வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது நாம் முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு வார்த்தை தேவனுடைய சமூகத்தில் நமக்கு வருகின்றது சொன்னால் அந்த வார்த்தை தேவனுடைய சமூகத்தில் வைத்து கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கீங்க, இதன்படி நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்படியாக நான் பின்பற்றணும் என்பது தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தினாலும் வேதவாசினாலும் கேட்கின்ற பொழுது கட்டாயம் தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு சாட்சியாக இருக்கும். மகிமையின் மகிமை நாம் மற்றொரு திருப்பமே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு ஏற்றாற்போல் வளைத்து கொண்டு என் வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்லி கற்பனை செய்து கொள்ள வேண்டாம். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சிந்தையும் இருதயம் ஒருமனமாக இருக்கின்ற பொழுது தெளிவான முடிவுகள் இருக்க முடியும். அந்த சிந்தையும் இருதயம் ஒருமனமாக வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதத்தை பின்பற்ற வேண்டும், கிறிஸ்துவை தேட வேண்டும். அது இல்லாமல் ஒன்றும் செய்ய இயலாது. சில பேர் சொல்லுவாங்க, என்னால் முடியாத காரியம், நான் மலையை கூட உடைச்சிட முடியாது. கடைசியில் பார்த்தா டீ கப்பை கூட தூக்கிறது எதுவும் இருக்காது, அந்தளவுக்கு ஆகிப்போம். அதனால் தேவனுடைய சமூகத்தில் ஒரு மேட்டிமையான ஒரு பார்வை வேண்டாம், ஒரு மேட்டிமையான ஒரு செயல்பாடுகள் வேண்டாம், ஒரு மேட்டிமையான எண்ணங்கள் வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் என்ன மேட்டிமை வேண்டுமோ அதைத்தான் நாம் கொண்டு வர வேண்டுமே ஒழிய கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்ட தேவனை கோபத்தை உண்டாக்குகின்ற மேட்டிமை கொண்டு வரக்கூடாது.
அது போன்ற எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குமே என்று சொன்னால் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் செய்கின்ற கேடுபாடான இருதயம் எனக்குள்ளே இருக்குமே என்று சொன்னால் அதை என்னிடத்தில் எடுத்துப்படும் அகற்றப்படும் என்று கெஞ்சுங்கள். கட்டாயம் உங்களை தேவை தூக்கி விடுவாங்க, சந்தேகம் இல்லை. உங்களை ஜெயிலும் ஒரு வாழ்க்கை வாழ செய்வாங்க, சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். பாருங்கள், அவங்க தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்தது மாத்திரம் இல்லாமல் தேவனுக்கு எரிச்சல் கோபம் உண்டாக்கினாங்க. தேவனை நாம் கோபத்துக்குள்ளாக கொண்டு சென்ற பொழுது நடக்கின்ற சம்பவங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆகவே தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. ஜாதகம் பார்க்கறது, பொறி கேட்கறது, மை போட்டு பார்க்கறது கிறிஸ்தவ ஜனங்கள் ஒருபோதும் அதை பின்பற்றக்கூடாது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கும் தெரியாது, நான் போய் தெரியாமல் பார்த்துவிட்டு வருவேன் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்ளலாம். நம்மை கண்ணோக்கி பார்க்கின்ற தேவன் நம்மை புறமே தள்ளி போடுவார். நம்முடைய முடிவு கொடுமையாய் காணப்படும். தேவனுக்கு விரோதமாய் கழுகுக்கு இரையாக காணப்படும். அது போன்ற சொல்லுக்கு நாம் செல்லக்கூடாது. அது போன்ற பாவமான செயலை நாம் செய்யக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும். அநேகருக்கு நிரம்பி வருகின்ற பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். அன்புக்குரிய தேவஜனமே, கிறிஸ்துவை நம்புங்கள். கிறிஸ்துவை மாத்திரம் நம்புங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறுகின்ற சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற போது தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது. வாசிக்கலாம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கோரி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரசித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு புத்திமதிகளை சொல்கின்றார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். மாறுபாடுள்ள சந்ததி யார்? தேவனுக்கு விரோதமாய் பேசுகின்றவர்கள், தேவனுக்கு விரோதமாய் குறை சொல்கின்றவர்கள், தேவனுக்கு விரோதமாய் அபண்டமான காரியங்களை செய்கின்றவர்கள். ஆரம்பத்தில் நாம் சொன்னதுதான். பொய், பொறாமை, களவீச்சை, இஷ்டம், விளையாட்டு, கபடு, சின்ன சுபாவங்கள். பாருங்கள், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் தேவனுக்கு விரோதமாக இருக்கின்ற ஜனங்களை விட்டு விலகி அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், அவர்களுடைய செயல்பாடுக்கு நாம் கீழ்ப்படியாமல், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல், அவர்களுடைய கட்டளை கீழ்ப்படியாமல், கிறிஸ்துவின் புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சாட்சியை பின்பற்றி தேவனுக்காய் நாம் பத்து வரைக்கும் அவர் ஜீவனத்தை பாதுகாத்து கொள்கின்ற பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். தேவனுடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்வோம். நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு ஒரே வழி என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை பின்பற்ற வேண்டும், அவருடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். அவர் சொல்லியபடியே நாம் வசனத்தின் மூலமாக நிரம்பி வழிய வேண்டும். இவை இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள இயலாது. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்திலே கட்டாயம் பூர்த்தியாக செய்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை பூர்த்தி செய்யாமல் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள இயலாது. தேவனோடு கூடிய மனுஷன் தேவனோடு கூடிய உறவினை நாளுக்கு நாள் வருகின்ற போது தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் காணப்படுவான். அதுவே அவன் கேட்கின்ற காரியங்கள் தேவனை விட்டு விலகுகின்ற காரியமாக இருக்குமே என்று சொன்னால் அந்த கேட்டுக்கு போகும் வழிதான் பின்பற்றுவான். அதான் ஆண்டவர் சொல்கிறார், தீமை விட்டு விலகி நன்மை செய் என்று சொல்லி. அப்போ நன்மை விளைவிக்கின்ற காரியங்களை நாம் கேட்கின்ற பொழுது, நன்மை விளைவிக்கின்ற சாட்சியை நாம் கேட்கின்ற பொழுது, நன்மை விளைவிக்கின்ற செயல்பாடு நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஜீவியமானது ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு செல்லப்படுகின்றது. மாறாக நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்வோம் என்ற சந்தேகம் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார். மாறுபாடுள்ள சந்தையை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கரைபடாத ஒரு மகனாய் மகளாய் ஜனமாய் வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். இதுவரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று தெரியாதான். இனி ஒரு நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் உண்மையோடு உத்தமத்தோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கட்டாயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது, நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி. காரணம், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுங்கள். தினம் தினம் அவர் சமூகத்தை நாடுங்கள். அவர் சொல்லியபடி உங்களை பெரிய ஜாதியாக மாற்றுவார் என்ற சந்தேகம் இல்லை.
தேவனுடைய வார்த்தை நம்மை புறம்பே தள்ளாது. அவர் நம்மை மார்போடு அணைக்கின்ற தேவன். நம்மை அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்த தேவன். அவருடைய ஜீவ சுவாசத்தை நம் நாசிலே ஊதிய தேவன். அப்பேற்பட்ட தேவன் நம்மை மறப்பாரோ, நம்மை புறம்பே தள்ளுவாரோ இல்லை. உங்களை தங்கள் கைகளை ஏந்தி கொண்டு சென்றார். தோழர்களுக்கு கட்டளையிடுவார். என் மகன், என் மகள், என் ஜனம் போகும் வழியெல்லாம் நெய்யாய் பொழிய செய்வார். அவர்களை இருபுறமும் தோழர்களை கொண்டு பாதுகாப்பார். காரணம், அவர் என் ரட்சிப்பை பெற்றுவிட்டார்கள். அவர்கள் என்னை நம்புகின்றார்கள். என்னுடைய வார்த்தையை பின்பற்றினார்கள். என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டார்கள். என்னையே தஞ்சம் என்று வருகின்றார்கள். ஆகவே நான் அவர்கள் புறம்பே தள்ளுவதில்லை. அவர்களுக்காக நாம் ஜீவனை கொடுத்த தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன். அந்த தேவன் நமக்காக பிதாவை பரிந்து பேசுகின்ற தேவன். இந்த உலகம் நம்மை மறக்கலாம். இந்த உலகம் நம்மை புறம்பே தள்ளலாம். இந்த உலகம் மனிதர்கள் நம்மை வெறுக்கலாம். அவனை ஆண்டவர் கரம் பற்றி அணைத்துக் கொள்வார். அல்லேலூயா. எபேசியர் 4:22 தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது. வாசிக்கலாம். அந்தபடியே முன்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு புதிய மனுஷனாயிரும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கின்றது. அதாவது நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு, நம்மை அழிவுக்கு நேராக நடத்தி செல்கின்ற எல்லா விதமான காரியங்களை விட்டுவிட்டு நன்மை விளைவிக்கின்ற காரியம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நமக்கு நன்மை விளைவிக்கும். ஆனால் மோசம் போக்கு வழியானது நமக்கு தீமை விளைவிக்கும், கேடு உண்டாக்கும், மாறாக நரகத்துக்கு கொண்டு செல்லும். நம்முடைய ஆத்மாவானது சீர்கெட்டதாய் நரகத்தில் அக்கினி ஜுவாலிலே பரிதவித்ததாய் காணப்படும். அதைத்தனை ஆண்டவர் சொல்கின்றார். மோசம் போகும் வழியை நீங்கள் பின்பற்றாமல், கெட்டுப்போகின்ற வழியை பின்பற்றாமல் கிறிஸ்துவை நோக்கி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்கின்றார். எல்லா பாவத்தையும் விட்டுவிட்டு புதிய மனுஷனாய், புதிய மனுஷியாய் நீங்கள் தேவனுடைய சமூகத்தை ஜீவித்து வாருங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நம்மை கற்றுக் கொடுக்கின்றது. அல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்கள், கேட்டுக்கு போகின்ற வழியானது மரணத்தை தான் கொடுக்கும். மோசம் போக்கும் வழியானது மரணத்தை தான் கொடுக்கும். தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகின்ற காரியமானது மரணத்தை கொடுக்கும். காரணம், இவை எல்லாம் சத்துருவினால் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு இன்னல், ஒரு இக்கட்டு. இதை நாம் சற்று புரிந்து கொண்டால் தேவனுடைய சமூகத்தில் புதிய மனுஷனாய், புதிய மனுஷன் நாம் வாழக்கூடும். அவர் நம்மை புதிய ஆவியை ஊற்றி வருஷத்தாய் வல்லமையெல்லாம் நம்ப செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ப செய்வார். காரணம், நாம் நம்முடைய பாவத்தை எல்லாம் விட்டுவிட்டு சிலுவை நோக்கி வருகின்ற போது கர்த்தர் எந்த ஒரு ஸ்தானத்திலே வைப்பார். அல்லேலூயா. தேவனுடைய நீதியான செயல்பாட்டில் கேட்டுக்கு போகிற வழியும் பாவமான வழி என்று சொல்லி நம்மை சுட்டி காட்டுகின்றது. இந்த குணங்கள், இந்த எண்ணங்கள், இந்த ஜீவியம் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. அதை எல்லாம் விட்டுவிடுங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லி நமக்கு தேவன் நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட், தள்ளுபடி கொடுக்கின்றார். நீங்கள் கோபப்பட்டீங்களா, அதை நின்றுக்காங்க. அடுத்த ஸ்டெப், அந்த கோபத்துக்கு ஜீவனை கொடுத்து பாவத்தை மேற்கொள்ளாதீர்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அப்பேற்பட்ட மெய் தேவன் நம்மை பார்த்து சொல்கின்றார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புதிய மனுஷனாய் வாங்க. எல்லாம் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி பழச பூரா விட்டுட்டு புது மனுஷனாய், புது சிருஷ்டியாய், புது ஆவியை பெற்றவராய் நீங்கள் வாருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கின்றது. அந்த ஜீவியத்தை பெற வேண்டும், அந்த அனுபவத்திற்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதய தேவனை தேட வேண்டும். அவரை நோக்கி திறந்திருக்க வேண்டும். நம்முடைய சிந்தை அவரையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சுவாசம் அவரை சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய தியானம் எப்போதும் தேவனையே தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படின்னா வேறு வேலை எதுவும் பார்க்க வேண்டாமா என்று சொல்லி நாம் எண்ணலாம். அன்புக்குரிய தேவ ஜனங்கள், தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் நன்மை விளைவிக்க, தீங்கு விளைவிக்காது. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்களா, தேவனுடைய சமூகத்தில் அதிகாலமே எழும்பி ஜெபித்து வேதம் வாசித்து தியானித்து உட்கொண்டு அதன் பின்பு நீங்கள் காரியங்கள் நடப்பித்து பாருங்கள். நீங்கள் எடுக்கின்ற செயல்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும். கஷ்டங்கள், நிந்தைகள், பாடுகள், அவமானம்
என்று நாம் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நல்ல இந்த திருமண சமூகத்தில் இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி என்ற வார்த்தைக்கு நாங்கள் தியானித்தோம். சாமி ஆண்டவரே, என் நரகத்தை நோக்கி கொண்டு செல்கின்ற அந்த ஜீவன் எங்களுக்கு வேண்டாம். உமக்கு கோபம் உண்டாக்குகின்ற அந்த ஜீவன் எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய பிரமாணங்களை மீறி நடக்கும் இந்த ஜீவன் வேண்டாம். உம்முடைய கட்டளைகளை அசட்டை பண்ணுகின்ற ஜீவியம் வேண்டாம். மாறா உண்மை பின்பற்றி உண்மையை தங்கி நின்று வாழவும் உமக்கு சாட்சியாகவும் உம்முடைய ராஜ்யத்திற்கு உகந்த மாநாள் ஜீவிக்க உதவி செய்கிறார். கர்த்தாவே, ரட்சிக்கப்படாதபடி எனக்கு இருக்கின்ற பாவங்கள் என்னை விட்டு நீங்குவதாக. ரட்சிக்கப்படாதபடி எனக்கு இருக்கின்ற பொறாமை என்னை விட்டு நீங்குவதாக. உங்களுடைய சமூகத்துக்கு நெருங்க முடியாதபடி இருக்கின்ற எல்லா விதமான அசுத்த கிரியைகளை என்னை விட்டு நீங்குவதாக. மாறாக புதிய ஆவியை கொடுத்து, புதிய சிருஷ்டிப்பை கொடுத்து, புதிய ரட்சிப்பை கொடுத்து, புது மாசாய் புது சிருஷ்டியை வாழ நீர் உதவி செய்யும் தகப்பனே. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்க நீர் உதவி செய்யும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போன எல்லாம் புதிதாக என வார்த்தைப்படி இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கை நடந்த அத்தனை காரியங்களையும் விட்டுவிட்டு, அத்தனை பாவங்களையும் விட்டுவிட்டு, பழைய மனுஷன் எல்லாம் ஒழித்து போட்டுவிட்டு புதிய மனுஷனாக உங்கள் சமூகத்தை நிற்கும். சாமி, உங்களுடைய ரட்சிப்பினால் எங்களை காத்துக்கொள்ளும். உங்களுடைய கிருபையினால் எங்களை காத்துக்கொள்ளும். உங்களுடைய வல்லமையினால் எங்களை காத்துக்கொள்ளும். உங்களுடைய பரிசுத்தாவின் வல்லமை எங்கள் மீது ஊற்றுவீராக தகப்பனே. எழுந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பித்துக்கொள்ள நீர் உதவி செய்யும். தடைகள் மாறட்டும், இன்னல்கள் மாறட்டும், இக்கட்டுகள் மாறட்டும், சஞ்சலங்கள் மாறட்டும். கர்த்தாவே இயேசுவே, நான் எல்லாம் உங்களுடைய சித்தத்தில் நடக்க நீர் உதவி செய்கிறாங்க. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. கர்த்தாவே, பாவத்தின் கட்டுகள் நீங்குவதாக, சாபத்தின் கட்டுகள் நீங்குவதாக, பொல்லாத வலிக்க நாவெல்லாம் விட்டு விலகுவதாக, பிசாசின் தந்திரங்களும் விட்டு விலகுவதாக தகப்பனே. பிசாசு பாட்டம் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே, உங்களுடைய வல்லமை நியூஸ் பார்த்திருக்கிற ஜனங்கள் மீது ஊற்றப்படுவதாக. என்னென்ன ஜெபத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்தின்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்தார். தரங்கள் யாவும் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும். அவருக்கு ஆறுதலும் சமாதானம் சந்தோஷமான செய்தி கொடுத்து நீர் ஆசீர்வதிந்து ஜெபிக்கும். சார் கர்த்தாவே, இந்த சமூகத்தில் வியாதியோடு கடந்து சொன்னது கர்த்தாவே, தீராத பார்ப்போடு இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். சகலமும் நன்மைக்குவாய் மாற்றிக்கொடும் தகப்பனே. குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிக்காக ஜெபிக்கும். சாமி, அவர்களை கண்ணீரை துடைத்து சமாதானத்தை அருளி செய்து ஏற்ற காலத்தில் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். அவரகம் தம்பதிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது போல, அண்ணால் தம்பதி குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது போல, என்னுடைய பிள்ளைகளும் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். தடைகள் மாறட்டும், எல்லாவற்றும் உடைய மகிமை மாத்திரம் விளங்குவதாக. அடியின் மறுத்து நீர் வெளிப்படுத்திக்காக நன்றி சாமி. ஒன்றுக்கு முறவாத ஒரு ஓய்வு கர்த்தாவே, என்னையும் எடுத்து பயன்படுத்தினதுக்காக நன்றி. பிரகாசத்தில் நினைத்தாலும் முற்றிலுமாக சம்பவத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவையான நிகழ்ச்சியை பாருங்கள். அநேகருக்கு நீங்கள் பெற்ற நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கட்டாயம் உங்கள் ஆசைப்படும் சந்தேகங்களை கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசைப்பதாக. ஆமென்.